பணத்தை வந்து எப்போதுமே நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. ஸோ நிறைய பேர் நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவையில்லாத விஷயங்களுக்கு அநியாயமாக செலவு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே கம்மி பண்ணணும். அதாவது ஒரு 10 பாயிண்ட் இருக்குது, நான் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் 10,000 சம்பாதிச்சா கூட உங்களுக்கு அதில் மீதி இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சேமித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து செலவு செய்யணும். நீங்கள் செலவு செஞ்சுட்டு சேமிக்கலாம் பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அது என்ன அப்படின்லாம் ஃபுல்லாகவே நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்கிங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். கடைசி வரைக்கும் முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை. இப்போ ரொம்ப புவர் பீப்புள், அப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாமே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே பணத்தை வீணாக்குறதுனால தான் இன்னும் அவங்க வந்து இதே நிலைமையில தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நானுமே அப்படி தான் இருக்கேன். நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு தான். ஸோ நானும் வந்து இந்த மாதிரி தப்புலாம் பண்ணுறேன். ஸோ இந்த 10 பாயிண்ட் நமக்கும் யூஸ் ஆகுது. ஸோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோவே இப்போ உங்களுக்காக மேக் பண்ணுறேன். ஸோ வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் வந்து செலவு பண்ணுவாங்கள்ல, கண்டிப்பாக சேலரி வரைக்கும் செலவு பண்ணிடுவாங்க. செலவு பண்ணது போக மீதி இருக்கிறத கொஞ்சம் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் சேமித்து வைக்கணும். உங்களுக்கு இப்போ ஒரு 15,000 வருதுன்னா, ஓகே அதில் நான் 2,000 சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு, அது போக மீதி இருக்கிறதா ஃபேமிலி வச்சு ரன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பிளான் போட்டால் தான் இதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வாங்குகிற பொருள் நாளைக்கு அதோட மதிப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொருளை வந்து வாங்கக்கூடாது. எக்ஸாம்பிளாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு நார்மலாக இப்போ ஒரு ரியல்மி ரெட்மி ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆசையை வந்து தோண்டும். மற்றவங்க யாராவது ஆப்பிள் ஃபோன் ஐஃபோன் வச்சுருக்க மாதிரி, ஓகே எனக்கும் அந்த மாதிரி ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 40,000 50,000 போட்டு பண்ணுவாங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணால் 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணால் கூட அதோட ரேட் எவ்வளோ போகும்னு நினைக்கிறீங்க? அதுலேருந்து பாதி கூட போகாதுங்க. அவ்வளோ சீப்பான ரேட்டில் போகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அற்பமான செலவுகள்ங்க. அதாவது தேவையில்லாமல் இப்போ ஒரு பொருளை வாங்கியிருப்பாங்க. அதே இது நமக்குன்னு ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று வரும்போது நமக்கு தேவை இருக்கிற முக்கியமான பொருளை வந்து நம்ம போய் அடகு வச்சோ விற்றோ நம்ம வந்து காசு வாங்கிட்டு இருக்கோம். அது ஏன் அதுக்கு முன்னாடி அந்த தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கணும்? ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்குறதை விட்டுட்டு அதை கொஞ்சம் சேமித்து வச்சா நம்மளுக்கு பின்னாடி உள்ள ஃபங்க்ஷன் டைம் ஏதாவது ஒரு டைமில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3வது பாயிண்ட் இதுதான். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக வட்டி கடனுங்க. இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் முக்கால்வாசி இது நடக்கும். ஏதாவது ஒரு டைம் வரும், நமக்கு வீட்டில் ஏதாவது கல்யாணம் சடங்கு அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கையில் காசு இருக்காது. ஸோ யாருமே துட்டு தரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல இந்த டைமில் நமக்கு காசு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வட்டி கொடுத்தாலுமே அதை வச்சு நம்ம வாங்கிக்கிடுவோம். அந்த மாதிரி கடன்கள் எல்லாம் லாஸ்ட்டில் திரும்ப அந்த அதிக வட்டி கடன் அடைக்கிறதுக்கே நம்மளுக்கு பாதி செலவு போயிடும். ஸோ அதனால கொஞ்சம் சேர்த்து வைங்க. இந்த மாதிரி அதிகமான வட்டி கடன் வந்து வாங்குறதா நீங்கள் சுத்தமாகவே விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் பின்காலத்தில். அன்னைக்கு சமயத்துக்கு உதவுதுங்கிறதுக்காக அதிக வட்டி கடனை என்றைக்குமே வாங்காதீங்க. நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலீடுகளை புறக்கணித்து. அதாவது இப்போது வீட்டில் ஹஸ்பண்ட் மட்டும் ரன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே ஒரு 20,000 அந்த ரேஞ்சில் தான் இப்போதைக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் மோஸ்ட்லி ரன் பண்ணுவாங்க. ஸோ அது கூட பாதி பேருக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்கனாலுமே ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அப்புறம் அதுக்கு ஃபெஸ்டிவலுக்கு அதுக்கு ட்ரெஸ்ஸு கடங்கு சம்பிராதியம் எல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த 20,000 மட்டும் போதுமாங்க? அது கண்டிப்பாக காணாது. ஸோ இதனாலே மோஸ்ட்லி பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே கடன் ஆகுறாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுங்க, ஒரு இதை சார்ந்து இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணி ஒரு ஒர்க் போகலாம். இல்லை அப்படின்னா ஹஸ்பண்டே வேலை பார்த்தாலும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைட் பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு ரன் பண்ணலாங்க. இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6வதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடம்பர பழக்க வழக்கங்கள்ங்க. இது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குதுங்க. இப்போ 100% மக்கள் இருக்காங்கன்னா அதில் 85% 90% வந்து இந்த மாதிரி இருக்குது. நம்ம மிடில் கிளாஸ் தான் அப்படிங்கிறத உணர்ந்து நமக்கு ஈக்குவலான ஒரு இதை வந்து ரன் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து இப்போது எப்படி சொல்லலாம்னா, இப்போது ஏதாவது மாதத்துலையோ இல்லை வாரத்துலையோ ஏதாவது ஒன் டே வந்து நம்ம வெளில ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கிறது ஓகேங்க. அது வந்து நார்மல் தான், அது எல்லாருமே பண்ணுறது தான். ஆனால் இதை தவிர்த்து நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, டெய்லி ஹோட்டலுங்க.
நிறைய பேர் வாழ்க்கையில் இது நடந்திருக்கும். இது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ வாரத்தில் ஒரு நாள் போனால் ஓகே, வாரத்தில் எல்லா நாளும் போனால் நம்ம குடும்பத்துக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஆடம்பரமாக வளர்க்குறது, நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கிறது, கிராண்டாக ஒரு நாள் உடுத்திட்டு அதுக்கப்புறம் போடணுன்னா அப்போ ஏன் அந்த ட்ரெஸ்ஸு? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஓகே, ஒரு சாரியோ ஒரு லெஹங்காவோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம், ஓகே தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லா டைமும் அதிகமாக செலவிடுறதை நம்ம ரொம்பவே தவிர்த்துக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ சேலரியோ அதுக்கு ஈக்குவலான ரேட்டில் நம்ம தான் புரிஞ்சு நடக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து ரன் பண்ணணும். நம்பர் 7 என்னென்னா இன்சூரன்ஸை கைவிடணுங்க. தயவு செஞ்சு இதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். நிறைய பேர் இன்சூரன்ஸ் போடுறவங்க பேரில் நிறைய பேர் என்ன தெரியுமா ஆவாங்க, இதில் நிறைய ஏமாச்சி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. 1-2 பேர் தான். அது எப்படின்னா நிறைய பேர் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸை நீங்கள் கைவிடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதை வச்சு நீங்கள் பின்னாடி ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் ஆச்சரியக்குறி தான். ஸோ இதை கொஞ்சம் கைவிட்டுருங்க. 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செலவு பண்ணுவோம். நம்ம ரொம்பவும் அதிக சிக்கனமாக இருந்தாலும் நமக்கு அது வேஸ்ட் தான். ஏன்னா கம்மியான விலையில் ஒன்று கிடைக்குது அப்படிங்கிறக்காக அதை வாங்கிட்டு ஒரு வாரம் யூஸ் பண்ணுவோம், அது பிஞ்சு போயிடும். திரும்பவும் அதே மாதிரி ரேட் கொடுத்து போய் வாங்கணும். அது ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணணும்? ஸோ வாங்கும் போதே கொஞ்சம் பிராண்டடாக வாங்கிட்டா அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ நம்ம அதிகமாக சிக்கனமாக இருந்தாலும் அது நமக்கு இன்னும் செலவை இழுத்து வச்சிரும். ஸோ அதனால் மீடியமாக இருந்துக்கணும். 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி சார்ந்த அறிவின்மைங்க. நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னே பாதி பேருக்குங்கிறதுல தெரியாது. செலவுன்னு வரும், ஓகே என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். தேவையில்லாமல் செலவு, அது எதுக்காக செலவு பண்ணுறாங்கங்கிறதே நம்ம மைண்டுக்கு தோணாது. ஸோ கேட்குறாங்களா உடனே கொடுத்துருவோம், ஓகே இது வாங்கிக்கிறியா வாங்கிக்கோ, அது நமக்கு யூஸ்ஃபுல்லா அப்படிங்கிறத நம்ம அந்த டைமில் யோசிக்க மாட்டோம் நிறைய பேர். ஸோ இதனால் நமக்கு செலவுகள் அதிகமாக வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்திற்கான திட்டமிடல் இல்லை. ஸோ இதுதான் நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம்? இப்போ நிறைய பேரோட மைண்ட் தாட் எப்படித்தனமா இருக்கும், இப்போ என்ன இன்னைக்கு வாழாது தான் நாளைக்கு இருக்க போது, இன்னைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஏன் இது சினிமா மூவிக்கு இந்த மாதிரி சீரியலுக்கு இதுதான் செட் ஆகும், நம்ம வாழ்க்கைக்கு இது செட் ஆகாது. ஸோ இன்னைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் நாளைக்கு நல்லா இருக்கணும் இல்லை. நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பெற்றோர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும், நம்ம தான் பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது நம்ம இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு செத்துருவோம்னு சொல்ல முடியுமாங்க? நம்ம இன்னும் 60 வருஷத்துக்கு கண்டிப்பாக இருப்போம், எல்லாருமே இருப்போம். ஸோ மூவி சினிமாவில் காட்டுறாங்கங்கிறக்காண்டி ஃப்யூச்சரில் சேர்த்து வைக்காமல் என்றைக்குமே இருக்காதிங்க. ஸோ ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக நமக்கு வேணும். நம்ம போயிட்டா கூட நம்ம பிள்ளைங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ கொஞ்சமாவது ஃப்யூச்சரில் சேர்த்து வைக்கிறதுக்கு இப்போவே கொஞ்சமாவது முயற்சி செய்யுங்க. அதுக்கு நிறைய திட்டங்களும் வந்திருக்கு. நீங்கள் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதும். உங்களுக்கு அது மந்த்லி ரீகேப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதில் போய் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. நான் இப்போ சொன்ன இந்த 10 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க, உங்களோட வாழ்க்கையில் ரொம்பவே மேலே வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. தேவையில்லாத செலவுகளெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ், ஓகேவா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டாடா பை பை, see you all. இது நான் உங்கள் நந்தினி. டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கீப் சப்